Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய ராணுவம் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆகாஷ் பிரைம் மிசைல்களை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை எதற்காக நடத்தப்பட்டது? ஆகாஷ் பிரைம் மிசைலை இந்தியா எதற்காக உருவாக்கி இருக்காங்க? இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. இந்திய ராணுவத்தோட ஏர் டிஃபென்ஸ் வாரியர் சப்தசக்தி கமாண்ட் ஆகாஷ் பிரைம் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனை ஜெசல்மீர்ல இருக்கக்கூடிய போக்ரான் ஃபயரிங் ரேஞ்சில வச்சு வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையின் போது ஆகாஷ் பிரைம் மிசைலை பயன்படுத்தி ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கி அழித்து சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையில ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் 100% இலக்கை துல்லியமா தாக்கி இருக்கு. ஆகாஷ் பிரைம் மிசைலோட சோதனை தொடர்ந்து 4 நாட்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையில சப்தசக்தி கமாண்டோட லெப்டினன்ட் ஜெனரல், DRDO விஞ்ஞானிகள் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய இன்னொரு மிசைலான ஆகாஷ் ER மிசைல DRDO சில நாட்களுக்கு முன்பு தான் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையோட தொடர்ச்சியா தான் ஆகாஷ் பிரைம் மிசைலையும் சோதனை பண்ணிருக்காங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையில அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தி ராணுவ தளங்கள் மற்றும் விமான தளங்களை வான்வெளி தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்காக இந்த சிஸ்டங்களை பயன்படுத்துறாங்க. குறிப்பா ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா குறைவான டெம்பரேச்சர் மற்றும் ஹை ஆல்டிடியூட் பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவம் மற்றும் விமான தளங்களை பாதுகாப்பதற்காக இந்த ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் பிரைம் மிசைல்னால ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இலக்குகளை 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் பிரைம் மிசைல்ல இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படையால் கொடுக்கப்பட்ட பல்வேறு பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு இந்த மிசைல்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மிசைலோட அக்யூரசிய அதிகப்படுத்துறதுக்கு அதிநவீன RF சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இதற்கு முன்பு ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் ரடார்களால வழிநடத்தப்பட்டு டார்கெட்ஸை தாக்கி அழிக்கும். ஆனா ரடார்கள் இல்லாத சூழ்நிலையிலும் டார்கெட்ஸை தாக்கி அழிப்பதற்காக தான் இந்த RF சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகாஷ் மிசைல்கள் 96% இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் பிரைம் மிசைல் தான் இந்தியா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களிலே அதிகமான உள்நாட்டு காம்போனன்ட்ஸை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துல 3 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. ஆகாஷ் 1S, ஆகாஷ் NG மற்றும் ஆகாஷ் பிரைம். இதுல ஆகாஷ் பிரைம் மிசைல் தான் சமீபத்துல உருவாக்கப்பட்ட மிசைல். ஆகாஷ் பிரைம் மிசைல முதல்ல செப்டம்பர் 2021 DRDO டெஸ்ட் பண்ணாங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தினால லோ, மீடியம் மற்றும் ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய டார்கெட்ஸை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் தான் இந்தியாவால் உருவாக்கப்பட்ட முதல் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தினால வெவ்வேறு திசைகள்ல இருந்து வரக்கூடிய மல்டிபிள் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் சிஸ்டத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி நகரும் ராணுவ வாகனங்களின் அணிவகுப்பை கூட ஏரியல் த்ரெட்ஸ்ல இருந்து பாதுகாக்க முடியும். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தி 90% ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸ், க்ரூசர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்களையும் தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைலை வடிவமைத்தது DRDO. இந்த மிசைலை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இண்டிஜினியஸ் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் புரோகிராம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு AP
ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களால் வழிநடத்தப்பட்டது. இந்த மிசைல் புரோகிராம் மூலமா தான் இந்தியா இப்போ பயன்படுத்தி வரும் பிருத்திவி, அக்னி, திரிசூல், நாக், ஆகாஷ் போன்ற 5 மிசைல்களை டெவலப் செஞ்சாங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அமெரிக்காவின் பேட்ரியட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட மிக துல்லியமா தாக்குதல் நடத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் பேட்ரியட் மிசைல்களை விட விலை குறைவானது. ஆகாஷ் மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருப்பது இந்த சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ராஜேந்திரா 3D பாசிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரடார். இந்த ரடார் ஒரு அதிநவீனமான ரடார். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துல ECCM அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஃபீச்சர் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபீச்சர் எதற்கு பயன்படும் அப்படின்னா ஆகாஷ் மிசைல்கள் டார்கெட்ஸை கண்டுபிடிக்க விடாமல் தடுப்பதற்கு எதிரிகள் சில எலக்ட்ரானிக் சிஸ்டங்களை பயன்படுத்துவாங்க. அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டங்களையும் மீறி இலக்கை சென்று தாக்குவதற்கு இந்த ECCM ஃபீச்சர் பயன்படுத்தப்படுது. 4 செல்ஃப் ப்ரொபல் லான்ச்சர்கள், ஒரு பேட்டரி லெவல் ராஜேந்திர ரடார் மற்றும் கமாண்ட் போஸ்ட், இந்த 3 சிஸ்டங்களும் இணைந்ததுதான் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தோட ஒரு பேட்டரி. இந்திய விமானப்படை ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தோட 2 பேட்டரிகளை இணைத்து ஒரே நேரத்தில் பயன்படுத்துவாங்க. அதே வேளையில ராணுவம் 4 பேட்டரிகளை இணைத்து ஒரே நேரத்தில் பயன்படுத்துவாங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தோட பேட்டரியில 4 லான்ச்சர்கள் இருக்கு. அப்போ ஒரு பேட்டரியை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் 4 டார்கெட்டுகளை தாக்க முடியும். ஒரு லான்ச்சர்ல 3 மிசைல்கள் இருக்கும். அப்போ ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்துல 12 மிசைல்கள் ரெடி டு ஃபயர் கண்டிஷன்ல இருக்கும். ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் 2009ல இருந்து இந்திய தரைப்படை மற்றும் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. இதுவரைக்கும் இந்தியா 3000 ஆகாஷ் மிசைல்களை தயாரிச்சிருக்காங்க. ஆகாஷ் மிசைல்கள் 720 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல் 578 சென்டிமீட்டர் நீளமும் 30 சென்டிமீட்டர் டயமீட்டரும் கொண்டது. ஆகாஷ் பிரைம் மிசைல்னால 60 கிலோகிராம் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்ட் வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று வான் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஆகாஷ் மிசைல்களை இயக்குறதுக்கு சாலிட் பூஸ்டர் வித் ஏர் ஆக்மெண்ட் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைலோட வேகத்தை தொடர்ந்து மெயின்டைன் செய்வதற்கு ராம்ஜெட் சஸ்டெய்னர் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராம்ஜெட் சஸ்டெய்னர் மோட்டார்னால தான் ஆகாஷ் மிசைல்கள் தொடர்ந்து சூப்பர்சானிக் வேகத்துல பயணிக்குது. இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். ஆகாஷ் பிரைம் மிசைல் 2.5 மாக் வேகத்துல பயணிக்கக்கூடிய மிசைல்கள், அதாவது 3060 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. ஆகாஷ் பிரைம் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துறதுக்கு 2 விதமான கைடிங் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படுது. மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது கமாண்ட் கைடன்ஸ் வித் டேட்டா லிங்க் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி கமாண்ட் சென்டர்ல இருந்து கொண்டு டார்கெட்ஸ் தொடர்பான கோஆர்டினேட்ஸை மிசைல்களுக்கு அனுப்ப முடியும். மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் பயன்படுத்தப்படுது. இந்த 2 கைடிங் சிஸ்டங்கள் இருப்பதனால ஆகாஷ் பிரைம் மிசைல்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆகாஷ் பிரைம் மிசைல லான்ச் செய்வதற்கு T-52 டேங்க்ஸ் மற்றும் டாடா மோட்டார் ஹெவி மொபைல் ட்ரக்ஸையும் பயன்படுத்த முடியும். இந்திய விமானப்படையில 13 ஸ்குவாட்ரன் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டு வருது. 2021வது வருடம் கூடுதலா 2 ஸ்குவாட்ரன்களை இந்தியன் ஏர்போர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்திய விமானப்படை ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை குவாலியர், மகாராஜ்பூர், ஜல்பைகுரி, ஹசிமாரா, தேஜ்பூர், ஜோர்ஹாட் மற்றும் புனே போன்ற விமான தளங்கள்ல பயன்படுத்தி வர்றாங்க. இந்திய ராணுவம் 4 ஸ்குவாட்ரன் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சிஸ்டங்களை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில் பிரச்சனை ஏற்பட்ட போது 2020வது வருடம் இந்திய ராணுவம் டிப்ளாய் செஞ்சாங்க. ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் 2009வது வருடம் இந்திய படையில் இணைக்கப்பட்டதனால இந்தியா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கும் நிலை மாறி இருக்கு. இதனால வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய செலவு குறைந்திருக்கு. அதாவது இதுவரைக்கும் ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள்னால 34,500 கோடி ரூபாய் மிசைல் இறக்குமதியில குறைக்கப்பட்டிருக்கு. ஓகே
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.